மார்ச் 8 இன்னைக்கு மகளிர் தினம். மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த மகளிர் தினம் கொண்டாடுறாங்க, என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டாடினீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆண்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. 1975 தான் ஐநா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் 1911 இருந்தே மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. 2011 கூட நூற்றாண்டுலாம் செலிப்ரேஷன் பண்ணாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 18ஆம் நூற்றாண்டுலாம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அந்த 18ஆம் நூற்றாண்டு எண்டில் தான் அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறதுக்காக இந்த நியூயார்க் சிட்டி இந்த மாதிரியான சிட்டிகள்லாம் இப்போ இருக்கிற சிட்டி, அப்போ பேர் என்னென்னு எனக்கு தெரில, அந்த சிட்டிகள்லாம் போக ஆரம்பித்தாங்க. அங்கே போயிட்டு பெரும்பாலானோர் இந்த தையல் வேலைக்காக தான் எல்லோரும் போக ஆரம்பித்தாங்க. குடியுரிமை மாற்றிக்கிட்டு அங்கே போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அங்கே ஆண்களை விட பெண்களுக்கு ஊதியம் ரொம்பவே கம்மியாகவும், டைம் ரொம்ப அதிகமாகவும், அப்புறம் அவங்க உட்கார்ற சேரு, அவங்க தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த தையல் மிஷினு, இதுக்கு எல்லாத்துக்குமே வரி போட்டாங்க. இதை எதிர்க்கிறதுக்கு ஒரு சங்கம் உருவாக்குனாங்க. உழைக்கும் பெண்கள் சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அங்கேருந்து நியூயார்க் சிட்டியில் 1908 ஒரு போராட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. அது ஒரு 4 நாள் அந்த ரேஞ்ச் பெருசாக போகுது. மார்ச் 8 அப்போ தொடங்குறாங்க. இந்த கேலண்டர் வைஸ் அந்த டேட் அப்போ சேஞ்ச் இருந்தது. பிப்ரவரி சம்திங் ஏதோ ஒரு டேட் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கணக்குப்படி பார்த்தா மார்ச் 8 தான் வருது. அந்த 1908ஆம் ஆண்டு இந்த போராட்டம் நடக்குது. இதை தொடர்ந்து 1910 ஒரு மாநாடு நடக்குது. இந்த மாநாடு ஜெர்மனியில் நடக்குது. கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிறவரால் நடத்தப்படுது. அவர் தான் சொல்கிறாரு, இந்த மார்ச் 8 மகளிர் தினமாக கொண்டாடணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அது தொடர்ந்து 1911 இருந்தே மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஆனால் வேறு ஊரில் வேறு டேட்டில் வேறு மந்த்லலாம் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ இருக்க 1917 உலகப்போர் நடந்துட்டு இருக்கு. அதனால ரஷ்யாவில் அந்த போர் வேண்டாம், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவே இல்லை, எங்களுக்கு சாப்பாடும் அமைதியும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ரொம்ப பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தில் மறுபடியும் இந்த பாயிண்ட் வைக்கிறாங்க, பெண்கள் தினம் கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 17 அந்த போராட்டத்தில் சொல்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் 1975 தான் ஐநா உலக பெண்கள் தினம் அப்படிங்கிறத அறிவித்து பண்ணுறாங்க. இருந்தாலுமே 11 நடந்துட்டு இருக்கு. இதோட நோக்கம் என்ன, பெண்கள் தினத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் ஆர் ஈக்குவல், ஆண்களும் பெண்களும் ஈக்குவல் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டே கொண்டாடணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நம்ம உயிராக நினைக்கிற அம்மாவா, பாசத்தோட அக்காவா, தங்கச்சியா, காதலோட காதலியா, அன்போட மனைவியா, நம்மளையே உயிராக நினைக்கிற நம்ம பொண்ணா, சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஐ திங்க் தே ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் எவர். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.